பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து 90 நாட்கள் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக, அதாவது அரிசி சம்பந்தமான உணவுகளுக்கு பதிலாக இந்த 6 வகையான சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையில் 23% நல்ல மாற்றங்கள் வரும். மெயினாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, உடம்பு வெயிட்டை குறைக்கணுங்கிற ஒரு சிரமம் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சாதத்தினுடைய, அதாவது ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஒயிட் ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 72. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு ரத்தத்தில் கலந்து இமீடியட்டாக சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ. ஸோ இதனோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணும். அப்போது உடனடியாக நமக்கு இன்சுலின் தேவைப்படும். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களும் சாதத்துக்கு பதிலாக இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்ன சிறுதானியங்கள், என்ன பிரச்சனைக்கு அந்த சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து 90 நாட்கள் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக, அதாவது அரிசி சம்பந்தமான உணவுகளுக்கு பதிலாக இந்த 6 வகையான சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையில் 23% நல்ல மாற்றங்கள் வரும். மெயினாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, உடம்பு வெயிட்டை குறைக்கணுங்கிற ஒரு சிரமம் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களும் சாதத்துக்கு பதிலாக இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்ன சிறுதானியங்கள், என்ன பிரச்சனைக்கு அந்த சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதத்தினுடைய, அதாவது ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஒயிட் ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 72. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு ரத்தத்தில் கலந்து இமீடியட்டாக சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ. ஸோ இதனோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணும். அப்போது உடனடியாக நமக்கு இன்சுலின் தேவைப்படும். இந்த இன்சுலின் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ஓவரியிலிருந்து ஆண்ட்ரோஜன்கிற ஒரு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். இது பெண்ணோட உடம்பில் ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமாகிறது. அதனால தான் அந்த பிசிஓடியில் முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது, தலைமுடி கொட்டுறது, ரொம்ப டயர்டான ஒரு ஃபீலிங் இருக்கிறது, அடிக்கடி தொண்டையில் ஒரு பாதிப்பு உண்டாகிறது, அதாவது அவங்களுடைய குரலில் மாற்றம் உண்டாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தலாம். நான் சொல்கிறது சாதம் மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, இதுவும் அரிசி சம்பந்தமான பொருட்கள் தான். இதற்கு பதிலாக நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தலாம். முதல்ல கம்பு. இந்த கம்பு அப்படிங்கிறது குடலை தூய்மை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து எந்திரிச்சு போன இடம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதற்கு காரணம் அவங்க உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கிறது, மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, இன்ஃப்ளமேஷனோட அளவு அதிகமாக இருக்கிறது. இதுதான் உடம்போட ஹீட் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த கம்பு அதிகமான அளவுக்கு இதில் இரும்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரையக்கூடிய நார்ச்சத்தும் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது உங்கள் உடலை நல்லா குளிர்ச்சி பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 54 தான். ஸோ அப்போது சாப்பிட்ட உடனே இம்மீடியட்டாக உங்கள் பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணாது. அதனால் உங்கள் பாடியில் ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் அதிகமாகாது. மூணாவது விஷயம், இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள், குடலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் இது சரி செய்யும். ஸோ கம்பு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் இருக்கிறதுனால உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸை இது அதிகப்படுத்துது. ஸோ ரெண்டாவது குதிரைவாலி. இந்த குதிரைவாலி அரிசி அப்படிங்கிறது 10% இதில்
அதிகமான நார்ச்சத்து வந்து இருக்குது. மெயினாக சாப்பிட்ட உடனே வந்து நம்ம பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறது, அதனோட அளவு வந்து இது குறைக்குது. ஸோ இந்த குதிரைவாலி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம சுகரில் நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதும் நிறைய ரிசர்ச் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. குதிரைவாலி பொங்கலோ இல்லை வந்து குதிரைவாலினால் செஞ்ச அடை சாப்பிடும் பொழுது, இல்லை வந்து இட்லி மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகு உண்டாகக்கூடிய சுகர் ஸ்பைக்கை வந்து இது குறைக்கும். அதே மாதிரி அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. மூன்றாவது கேழ்வரகு. கேழ்வரகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கால்சியம் அதில் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க, சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போவுமே வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கால்சியமும் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால எப்போவுமே அவங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கால்சியம் அதிகமாக கிடைக்கிறதுனால மனநிலையிலையும் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். நாலாவதாக சாமை. இந்த சாமை அப்படிங்கிறது வந்து பி வைட்டமின்ஸ் அதில் அதிகமாக வந்து இருக்குது. இந்த பி வைட்டமின்ஸ் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா, நம்ம மைட்டோகாண்ட்ரியா, நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆக்டிவாக செயல்படுறதுக்கு இந்த பி வைட்டமின்ஸ் வந்து ரொம்பவே அவசியம். யாருக்கெல்லாம் அதீதமான உடல் சோர்வு இருக்குது, இப்போ இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், எழுந்திருக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது டாக்டர், எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதிகமாக டயர்ட்னஸ் இருக்கிறவங்க சாமை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பி வைட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியாவை இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். அடுத்ததாக வரகு. ஸோ இந்த வரகு அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். இதில் பாலிஃபீனால்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முகத்தில் பருக்கள் நிறைய வர்றது, ஸ்கின் அலர்ஜி அதிகமாக வந்து இருக்கும், ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், நைட்டில் சரியாக தூக்கம் வராது, டே டைமில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க பாடியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனோட அளவை குறைக்கணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து வரகு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இந்த வரகு எடுத்துக்கும் போது அது நல்லாவே வந்து பெட்டர் ஆகும். அடுத்ததாக திணை. இந்த திணையோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. எல்லா சிறுதானியங்களை விடவும் இதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 50 தான் இதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான அளவுக்கு ஃபோலேட் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இதனால் அது உங்களுடைய இரத்தத்திற்கான உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த 6 வகையான சிறுதானியங்கள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிளட் சுகர் வந்து 23% வரைக்கும் குறையும். தொடர்ந்து 90 டேஸ் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பிசிஓஎஸில் நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, லோ கிரேடில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது, பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்னால் கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் ரூட் காஸ். இதை சரி செய்கிறதுல சிறுதானியங்கள் அற்புதமான ஒரு பணியை செய்யும். ஸோ நீங்கள் அரிசி சாதத்துக்கு பதிலாக சிறுதானியங்களை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிசிஓஎஸில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அது கூட டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது, உடற்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, யோக பயிற்சிகள், நல்ல இரவு தூக்கம், ஸோ இது கூட உங்களுடைய மன அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய தியான பயிற்சிகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிசிஓஎஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் மீண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து 90 நாட்கள் அரிசி சாதத்துக்கு பதிலாக சிறுதானியங்கள் எடுக்கிறதுனால என்னென்ன அற்புதமான பலன்கள் கிடைக்கும், ஏன் இதை எடுத்துக்கணும், இது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 5ஆம் வாரம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும்,
2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.